கூச்சமே இல்லாம எப்படி பொய் சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம பழகணும்னா நம்முடைய முதல்வர் ஐயாட்டையும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள்ட்டையும் கத்துக்கிறணும். ஏன்னா இப்ப வந்து புதுசா ஒண்ணு தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம எஃப்சிஆர்ஏன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். 2010 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது வெளிநாட்டில இருக்கும் நிதி நம் நாட்டுக்குள்ள வருது. அந்த நிதி வந்து எந்த முறையில வருது, அதுக்காக வந்து ஒரு வரைவு சட்ட மசோதாவை கொண்டு வர்றாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஏற்கனவே வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு மாற்றம் தான் வெளிநாட்டிலிருந்து நிதி வந்து நம் நாட்டுக்குள்ள அதிகமாக வருது. அந்த நிதி எதுக்காக வருது, யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல, யாரு வாங்குறாங்கன்னு தெரியல, அந்த பணம் எதற்காக பயன்படுத்துதுன்னு தெரியல. இது வந்து ஒரு ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல நிறைய பணம் பார்த்தோம்னா சிறுபான்மையினர் அமைப்புகளுக்கு தான் வருது. இந்த ஃபண்டுகள் எல்லாமே வந்து மதம் மாற்றத்துக்கு, தீவிரவாதத்திற்கு, பயங்கரவாதத்திற்கு, நம் நாட்டுக்கு குறிப்பா சொல்லணும்னா நம் நாட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்காகவே இந்த பணங்கள் வந்து நம் நாட்டுக்குள்ள வந்தது. இதை வந்து முதல் நடவடிக்கையாக கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட என்ஜிஓஸ் நம்முடைய பாரத பிரதமர் வந்து பேன் பண்றாங்க. இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000க்கும் மேற்பட்ட என்ஜிஓஸ் வந்து இருக்கு நம் நாட்டுல, சட்டப்படி இயங்குது. அதுக்கு வருஷத்துக்கு 22,000 ரூபாய் பணம் வந்து நம்ம இந்தியாக்குள்ள வருது. அதாவது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு, இல்லாத ஏழை மக்களுக்கு வந்து நாங்க ஒரு அதாவது தொழில் செய்ய கொடுக்குறோம், வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது மூலமாகவும் நிறைய பணம் வருது. இதுக்கு வந்து யூரோப் கண்ட்ரீஸும் தர்றாங்க, அரப் கண்ட்ரீஸும் தர்றாங்க. இந்த பணம் பெரும்பாலும் வந்து அவங்க கொடுக்கறது ஒரு நல்ல எண்ணத்துல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க நம்ம இந்தியாக்குள்ள என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மதமாற்றம். இஸ்லாமியர்கள் சைடும் சரி, கிறிஸ்தவர்கள் சைடும் சரி, இது வந்து மதமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்து பார்த்தோம்னா நிறைய மசூதிகள், நிறைய சர்ச்சுகள் கட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. அவங்க சொல்லி வாங்குறது ஒண்ணு, பட் இங்க நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கு. அதே மாதிரி சர்ச்சுகளுமே வந்து நிறைய சர்ச்சுகள், நிறைய சபைகளுமே இருக்கு. இந்த பணங்கள் வந்து நம் நாட்டுக்கு வர்றது மிகப்பெரிய கேடு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப கொண்டு வந்திருக்க அந்த புதிய சட்டம் பார்த்தோம்னா இந்த 2026 ஒரு புதிய சட்டத்துல மாற்றம் தான் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா இந்த பணம் வந்து யார் கொடுக்குறாங்க, யாரு வாங்குறாங்க, இந்த பணம் வந்து எதற்காக கொடுக்குறாங்க, எதற்காக நீங்க வாங்குறீங்க, இந்த பணம் வந்து எப்படி செலவு பண்றீங்க, இந்த வாங்குற பணம் இப்ப 100 கோடி ரூபாய் பணம் வருதுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீங்க செலவு பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல வர்ற பணமெல்லாம் வந்து அவங்க தேவைகளுக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாரும் யாருக்கும் கணக்கு சொல்ல தேவை இல்லை. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா வர்ற பணத்தை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கணக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது நல்ல விஷயம் தானே. இதுல தவறா வந்து எனக்கு தெரியல. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 22,000 கோடி ரூபாய் இந்தியாக்குள்ள வருதுன்னா அந்த பணம் எந்த முறையில செலவு செய்யறாங்க அப்படிங்கிறது நம்முடைய அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தோம்னா இப்ப கனிமொழி மேடம் ஆகட்டும், நம்முடைய முதல்வர் ஐயா ஆகட்டும், இது வந்து மத உரிமையை வந்து நசுக்கிறது. அதாவது இந்திய நாட்டுல எல்லா மதத்திற்குமே வந்து சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மதம்ங்கிற பிரச்சனையே இல்லை. இதை வந்து தெளிவா பார்லிமெண்ட்லயே சொல்லிட்டாங்க. அதாவது வந்து இது வந்து ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையோ, ஒரு நிறுவனம் சார்ந்த பிரச்சனையோ இல்லை. நம் நாட்டின் பாதுகாப்புக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுக்க வேண்டிய கடமை, அதனாலதான் நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு மாநில எலெக்ஷனுக்கு மட்டுமே 1,000 கோடி ரூபாய் வெளிநாட்டுல இருந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு வந்தது. அந்த அளவுக்கு பணத்தை வந்து தனியார் செலவு பண்ணாங்க. ஆனாலும் வந்து அங்க பாஜக ஆட்சி வந்துருச்சு. இந்த விஷயத்த தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பின்னாடி யாராருடைய அக்கௌண்ட்ல வந்து பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலோட சட்டசபையிலே வந்து தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜமாலுதீன் ஜக்கூர் பாபா அப்படிங்கிற ஒரு ஆள் உத்தரப்பிரதேசல இருக்காரு. அந்த ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 அக்கௌண்ட், அதுல 28 அக்கௌண்ட்ல மட்டும் 3 மாசத்துல 106 கோடி ரூபாய் வந்திருக்கு. இந்த பணம் அந்த ஆளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹிந்து ஏழை பெண்களை வந்து ஹிந்து மதத்தில இருந்து இஸ்லாம் மதத்திற்காக கன்வெர்ட் பண்றதுக்காக அந்த ஆள் பயன்படுத்தியிருக்கான். தவறான முறையிலே பயன்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தான்ல ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க, அதாவது 10th இருந்து +2 படிக்கிற பிள்ளைகளை மதமாற்றம் செய்யணுங்கிறதுக்காக பசங்களை வந்து ஒரு 20, 21 வயசு பசங்க கூட பழக விட்டு அவங்கள தவறான முறையில போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப அந்த பையன்களை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பையனுங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், கோர்ட்ல சொன்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையை வந்து நாங்க லவ் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து 5 லட்சம் கொடுப்பாங்க, 3 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் கொந்தளிச்சு போய் அந்த பசங்களை கோர்ட்டுக்குள்ளேயே வரவிடாம அடிச்சாங்க.
இது அதிகமாக மதம் மாற்றத்துக்கும் லவ் ஜிஹாத்துக்கும் பயன்படுது. இது நல்ல விஷயம். சிதைக்கும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கனிமொழி எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம் நாடு ஜனநாயக நாடு. இந்த நாட்டுல இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாது. மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்குறது நீங்க மட்டும் தான். நீங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி யாருமே இங்க ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின் சொல்லிட்டு சண்டை பிடிக்கவே இல்லை. என்னைக்கு நீங்க வந்தீங்களோ நாங்க சிறுபான்மையினர் பாதுகாவலர் பாதுகாவலர் சொல்லி சொல்லி எங்க மக்கள் மண்டையில ஏறி உட்கார வச்சுட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்தையும் ஏத்துக்கிறது இல்ல, எந்த ஒரு சட்டத்தையும் ஏத்துக்கிறது இல்ல. மக்களே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நானே சொல்ல வேண்டாம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களோ திமுக கட்சிக்காரங்களோ அந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதியும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் சட்டங்களையும் எதிர்க்கிறாங்கன்னா கண்ணை முழிக்க மக்கள் ஆதரிச்சிடணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மக்களுக்காக மட்டுமே சட்ட திருத்தங்களை மாத்தி கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த சட்ட திருத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இதற்கு முன்னாடி 45,000க்கும் மேற்பட்ட என்ஜிஓஸ் க்ளோஸ் ஆச்சு இல்லையா, அந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க இல்லையா, அந்த சொத்துக்களை விற்கிறாங்க. வித்துட்டு அதை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டு அதற்கு ஒரு குழு மாதிரி வச்சு இல்லாத மக்களுக்கு நல்லதுதான் செய்ய போறாங்க. இன்னைக்கு மோடியோ அமித்ஷாவோ யாரும் அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போக போறது இல்ல. அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ் உடைய சொத்துக்கள் யாருமே இப்ப வரைக்கும் உரிமை கோராம இருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் அதுதான். அதுகளை ஃபுல்லாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அதிகாரிகளை வச்சு அதை ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ண போறாங்க. இப்ப எஃப்சிஆர்ஏ கீழே 16க்கும் மேற்பட்ட என்ஜிஓஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட காலக்கெடு முடிஞ்ச உடனேவும் அவங்க அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ரெனிவல் பண்ணணும். ரெனிவல் பண்ணாட்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்ப நம்ம ஒரு டிரைவிங் லைசன்ஸே எடுக்கிற வருஷம் பூரா அந்த பழைய லைசன்ஸே வச்சு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோமா, அதை நம்ம ரெனிவல் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் முடியறதுக்கு முன்னாடி நீங்க ரெனிவல் பண்ணிருங்க. நீங்க பண்ணாட்டினா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கா காலாவதி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்ப கேரளாவுல எலெக்ஷன் நடக்குது. அங்க இருக்கும் இப்ப நிறைய சர்ச்சுகள் இதை எதிர்க்கிறாங்க. அதையுமே கூட அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு என்ஜிஓஸ்க்கு பணம் வருது, ரிசர்வ் பேங்க் மூலமாகவும் ஸ்டேட் பேங்க் மூலமாகவும் பணம் வருது. இப்ப வரக்கூடிய பணம் கண்காணிக்கப்படுது. தவறான முறையில பயன்படுத்தினாங்கன்னா அதை தடுக்கப்படுறதுக்காகவே அதிகாரிகளை நியமிக்க போறாங்க. நமக்கே தெரியும், நம்ம தமிழ்நாட்டுல கூடங்குளம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது நிறைய என்ஜிஓஸ்க்கு பணம் வருது. அதனாலதான் இவங்க தைரியமாக இத்தனை நாள் வேலைக்கே போகாம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அப்ப பேசினாங்க. அது உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு கூடங்குளம் விஷயத்துக்காகவே 3 என்ஜிஓக்களுக்கு பணம் வந்திருக்கு சொல்லி 3 என்ஜிஓக்களை பேன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சிஏஏ போராட்ட சமயத்துல பல மாதங்கள் அந்த போராட்டம் நடந்தது. அத்தனை மக்களுக்கும் சாப்பாடு தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் டெய்லி அவங்களுக்கு செலவுக்கு பணம் எல்லாம் யாரு கொடுத்தா, அத்தனை பணமுமே வெளிநாட்டுல இருந்து வந்த பணம் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா விவசாயிகளுடைய போராட்டம் பஞ்சாப்ல இருக்கும் அந்த புரோக்கர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து அந்த போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த சமயத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜார்ஜ் சோரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஜார்ஜ் சோரஸ் பணம் கொடுத்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப அவ்வளவு பணத்தை ஒருத்தர் நம் நாட்டுக்கு சும்மா கொடுக்க மாட்டான். நம் நாடு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம் நாட்டை நாசப்படுத்தணும், நம் நாடு பக்கத்து நாடு பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி நம்மள போய் பிச்சை எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதையும் கனிமொழி மேமும் நம்முடைய முதல்வர் ஐயாவும் விரும்புறாங்களா? இதுல ஜாதி மதம் எதையும் நீங்க பாக்காதீங்க. இது அதாவது எப்படி நம்ம நாடு இன்னைக்கு முன்னேறி மேல போய்கிட்டு இருக்கு, இது மற்ற நாடுகள் விரும்ப மாட்டேங்குது. அதுக்கு நம்ம துணை போக கூடாது. நம்முடைய அரசியல் சட்டம் எல்லா மதத்தினருக்கும் சம உரிமை கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்காக வெளிநாட்டுக்காரன்ட்ட போய் பிச்சை வாங்கி நம் நாட்டை நாசப்படுத்தணும்னு எந்த சட்டத்திலையும் எழுதல. இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வராங்க. கண்டிப்பாக இது நல்ல விஷயம். மக்கள் இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம் நாட்டுல மதம் மாற்றம் செய்யறதுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்காக நம் நாட்டுக்குள்ள வருது. அந்த பணம் தடுக்கப்பட வேண்டியது. இப்ப யாரும் வர்ற பணத்தை இப்ப தடுக்கல. வர்ற பணத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு சொல்லுங்க. இத்தனை நாளுக்குள்ள நீங்க செலவு பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர பணமே வரக்கூடாதுன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம நாடு முன்னேறிய நாடு. நம்ம பக்கத்துல இருக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம ஃபண்டு கொடுக்குறோம். அவங்களுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு 600 கோடி 500 கோடி ரூபாய் நம்ம நாடு இன்னைக்கு கொடுக்குற நிலைமையில வந்திருக்கு. எதுக்காக நம்ம போய் அடுத்த நாட்டுல வாங்கணும்னு கூட நம்மளுடைய கவர்மெண்ட் நினைக்கலாம்ல. இது நல்ல விஷயம் தான். அதுக்காக கனிமொழி மேம் சிறுபான்மையை நசுக்கப்படுறாங்க மிதிக்கப்படுறாங்கிற வார்த்தையை தயவு செய்து விடுங்க. மதத்தை இதை தயவு செய்து நீங்க கொண்டே வராதீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் சிறுபான்மையினர் உங்களுக்கு பாதி இந்த தடவை பாதி ஓட்டு தான் உங்களுக்கு வரும். பாதி ஓட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். எல்லாரையும் அரவணைச்சு போறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்காக நீங்க எப்ப பார்த்தாலும் மதத்தை பத்தி பேசி எங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில எங்களுக்கு ஒரு பதட்டத்தையும்
ஒரு ஒரு விதமான ஒரு மன சங்கடத்தையும் நீங்க தான் உருவாக்குறீங்க. தயவு செய்து இந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளிய வாங்க. பாஜக உள்ளவதுன்னு சொல்லி பயமுறுத்திய மக்களை வந்து இனிமேலும் நீங்க பயமுறுத்த முடியாது. அதுல இருந்து சிறுபான்மையினர் மக்கள் நிறைய பேர் தெளிவடைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய தெளிவுகள் எங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த எஃப்சிஆர் இந்த திருத்த சட்டம் 2026 நல்ல சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதுல யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. நல்ல சட்டம் தான்.